மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் தேனி மாவட்டம் காற்றோடு பகுதியில் உள்ள அவரது பண்ணை வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்கலாம். காளிராஜன், பாரதி ராஜாவின் உடல் எப்போது அங்கு வந்தடைந்தது? பொதுமக்களின் பார்வைக்காகவும் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? இயக்குனர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜா அவர்களின் உடல் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே உள்ள காற்றோடு பகுதியில் அமைந்துள்ள அவரது பண்ணை வீட்டிற்கு தற்போது சரியாக 6:30 மணிக்கு கொண்டு வரப்பட்டது. அவரின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது வைக்கப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ் திரையுலகின் இயக்குனர் இமயம் என்று போற்றப்படும் பாரதி ராஜா வயது முதிர்வு மற்றும் உடல்நலவு குறைவு காரணமாக நேற்று அதிகாலை சென்னையில் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் காலமானார். அவருக்கு தமிழக முதல்வர் விஜய் உட்பட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் என ஏராளமானோர் நேற்று சென்னையில் உள்ள வீட்டில் அவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தார். இந்த நிலையில் அன்னரது இறுதி சடங்கு இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே உள்ள காற்றோடு பகுதியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் நடக்கும் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக இன்று பிற்பகல் 3 மணிக்கு இந்த நல்லடக்கமானது நடைபெற உள்ளது. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பாரதி ராஜா அவர்களது உடல் அரசு மரியாதை செலுத்தப்படும் என தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நேற்று இருந்தே அவரது பண்ணை வீட்டில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. குறிப்பாக அவரது உடல் அடக்கம் செய்யும் இடத்திற்கான குழிகள் அமைப்பது மற்றும் உள்ளே விஐபி கேலரி மற்றும் அரசு மரியாதை செய்வதற்கான ஏற்பாடுகள் சுத்தி தேனி மாவட்டம் முழுவதுமாக சுத்தி போலீஸ் பாதுகாப்பு, அதாவது 770க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து அரசு துறை அதிகாரிகள், குறிப்பாக வருவாய் கோட்டாட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர், தாசில்தார் உட்பட அனைவரும் ஆய்வு செய்தனர். இன்று அதிகாலை நேற்று இரவு 9:30 மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பிய பாரதி ராஜா அவர்களின் உடல் தற்போது தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் காற்றோடு அருகே உள்ள பண்ணை வீட்டிற்கு 6:30 மணிக்கு சேர்ந்துள்ளது. விக்னேஷ், இப்போ பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிக்கப்படுறாங்களா? காலை முதலே அதற்கான ஏற்பாடுகள், நேற்று இரவே அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு இன்று காலை முதலே பொதுமக்கள் வர தொடங்கினர். குறிப்பாக அவரது குடும்பத்தினர் ஏற்கனவே இந்த தேனி மாவட்டத்தில் உள்ள அவரது உறவினர்கள் மற்றும் சொந்தக்காரர்கள் அனைவரும் நேற்று இரவே இருந்த நிலையில் தற்போது பொதுமக்களும் வர தொடங்கியுள்ளனர். விக்னேஷ், தொடர்ந்து குறைந்தது 5000 முதல் 10,000 நபர்கள் இப்பகுதியில் பார்வையிடுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ், காளிராஜன், இன்று மாலை 3 மணிக்கு அடக்கம் செய்யப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. மாவட்ட ஆட்சியர் அங்கு ஆய்வு செய்ததையும் நம்ம பார்த்தோம். அதற்கான பணிகள் முழுமையடைஞ்சிருச்சா? தற்போது அனைத்து விதமான பணிகளும் இந்த பண்ணை வீட்டில் செய்ய வேண்டிய அனைத்து விதமான பணிகளும் நிறைவடைந்துள்ளது. ஏன்னா பொதுமக்கள் காலை 6:30 மணிக்கே தற்போது அவரது உடல் வந்தடைந்ததால் காலை முதலே பொதுமக்கள் வருவார்கள் என்பதற்காக நேற்று இரவு முழுவதும் மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் என அனைவரின் உழைப்புடன் தற்போது அனைத்து பணிகளும் நிறைவடைந்து எந்த வழியாக பொதுமக்கள் செல்வது, அவரை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள், பொதுமக்கள் மீண்டும் சிரமமின்றி வெளியே செல்வது போன்ற வழிகள் மற்றும் விஐபிகள் யாரும் வந்தால் அவர்களை அனுமதிப்பதற்கான வழிகள், பொதுமக்களுக்கான குடிநீர் வசதிகள் மற்றும் அவர்களுக்கான கழிப்பறை வசதிகள் என அனைத்தும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நம்ம தேவதானப்பட்டி அந்த சாலை கொடைக்கானல் செல்வதற்கான பிரதான சாலை மற்றும் பெரிய குளம் மற்றும் போடி ஆகியவை செல்லக்கூடிய பகுதிகளுக்கும் பிரதான சாலை என்பதால் இப்பகுதியில் தேவைப்பட்டால் போக்குவரத்து மாற்றம் செய்யவும் காவல்துறையினர் தயாரான நிலையில் இருந்து வருகின்றனர். காளிராஜன், நீங்க இணைப்பேருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நமது இணைப்பில் செய்தியாளர் ரமேஷ் கண்ணா இணைந்திருக்கிறார். ரமேஷ் கண்ணா, தேனி மாவட்டம் காற்றோடு பகுதியில் உள்ள அவரது பண்ணை வீட்டிற்கு பாரதி ராஜாவின் உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இறுதி மரியாதை செய்வதற்கான வேறு என்ன ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு? விக்னேஷ், இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் சற்று முன் பண்ணை வீட்டில் உள்ள 100 மீட்டர் அந்த தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள அவரது பண்ணை வீட்டின் முற்றத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது உடல் இறக்கி இந்த உடலானது அந்த முற்றத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய மேடை மீது அந்த பேழையானது வைக்கப்பட இருக்கிறது. பொதுமக்கள் இந்த பேழையின் மீதுதான் மலரஞ்சலியும் தங்களது இறுதி அஞ்சலியும் செலுத்துவதற்காக கொண்டிருக்கிறார்கள். இதற்காக தேனி மாவட்டம் நிர்வாக சார்பிலும் தேனி மாவட்ட காவல்துறை சார்பிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள்
உள்ளிட்ட பார்வையாளர் மற்றும் அஞ்சலி செலுத்துவதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேற்று இரவு முழுக்க செய்து தற்போது எல்லா பணிகளும் நிறைவடைந்திருக்கின்றன. குறிப்பாக அந்த பண்ணை தோப்புக்கு கொண்டு வரப்படும் இந்த பாரதிராஜாவின் உடல் முகப்பிலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் உள்ள அந்த முகப்பு நுழைவாயிலின் வலது பக்கம் இறுதிச் சடங்கானது இருக்கிறது அரசு மரியாதையுடன். தற்போது பாரதிராஜாவின் உடல் அவரது பிரியமான பண்ணை வீட்டின் அந்த முற்றத்தில் உள்ள அந்த சிறப்பு சம்பளத்தால் உருவாக்கப்பட்ட அந்த சிறிய மேடை மீது வைக்கப்படுகிறது. இந்த மண்ணின் வாசனையையும் மண்மனம் மாறாத மண் வாசனையையும் கிராம மக்கள் உணர்வையும் கலந்து திரைப்படம் மூலம் மேற்கொண்டு வந்த இந்த பாரதிராஜா தற்போது சொந்தமாக வந்திருக்கிறார். சொந்தமாக்கே அவர்கள் வந்திருக்கிறது. தற்போது இந்த உறவினர்கள் மற்றும் திரை ரசிகர்களின் அலுவலர்கள் நம்மை அமைந்திருக்கின்றன. தமிழ் திரையுலகிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இயக்குநராக பார்க்கப்பட்டவர் பாரதிராஜா. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் கண்ணா.